ஒரு மியூசியம். அங்கே ஒரு டைமண்டில் செய்யப்பட்ட ஒரு செப்பல் இருக்குது, டைமண்ட் ஷூ ஒன்று இருக்குது. அது வந்து திடீர்னு காணாமல் போயிட்டு, அப்போது டிடெக்டிவோட அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த ஷூவை யார் எடுத்ததுன்னு விசாரிக்க சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே யார் வந்தாங்க, யார் போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் யார் அந்த ஷூ திருடுதல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா யார் திருடுனாங்கன்னு? ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடுவில் இருக்கிற லேடி தான் திருடி இருக்காங்க. அவங்க வந்து ஃபுட்டேஜ் அவங்க உள்ள என்ட்ரி ஆனதும் வெளியே போகிறதும் ஃபுட்டேஜை பார்த்திங்கன்னா, வெளியே போகும்போது ரொம்ப ஹைட்டாக தெரிகிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த ஷூ போட்டிருக்காங்க, அவங்க தான் எடுத்துருக்காங்க. ஒரு பார்க்கில் ஒரு டால்ஃபின் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதை வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் அதை வந்து பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் பார்த்தா அந்த டால்ஃபின் ஸ்டாச்சுவை காணோம். அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிடெக்டிவ் வராங்க, வந்து எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த பார்க்கில் நின்று எல்லாருமே யாரெல்லாம்னு விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையுமா விசாரிக்கிறாரு. ஒவ்வொரு ஆளும் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு ஆள் சொல்கிறாரு, எனக்கு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, நான் இந்த பக்கமாக தான் போனேன், சீக்கிரமாகவே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நான் வந்து ஜாகிங் போயிருந்தேன், அதனால் நான் அதை பார்க்கல, ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு சொல்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, என் நாயை கூட்டிகிட்டு நான் அப்படி விசிட்டிங் போயிருந்தேன், அதனால் நான் அதை கவனிக்கலை அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, நான் ரொம்ப வயசானவன். ஒரு தாத்தா சொல்கிறாங்க, நான் ரொம்ப வயசானவன், என்னால் எப்படி அதை எடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அவர் ஒரு சின்ன பையன் நிற்கிறாங்க. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சார் யாருன்னு. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா யாருன்னு பாருங்கள். இந்த 5 பேரையும் வரிசையாக விட்டுருக்காங்க. அதில் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பையன் அவன் தான் எடுத்துருக்கேன். எப்படின்னா, அவனுடைய கால் வந்து ஈரமாக இருக்குது. அப்போது உள்ளே போய் தண்ணியில் போய் அந்த டால்ஃபின் எடுக்க போனதுனால அவன் கால் நனைஞ்சிருக்கு. இப்போ அதை வச்சு அந்த சின்ன பையன் தான் எடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சார். ஓகே. ஒரு ஃபாரின் கேர்ள் அந்த இந்தியாவை சுற்றி பார்க்க வராங்க. அப்படி வரும்போது அவங்களோட பர்ஸு காணாமல் போகுது. அப்போது அவங்க எங்கெல்லாம் போனாங்கன்னு பார்த்தா, அங்கே துணியெல்லாம் துவைச்சி காய போடக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போது அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே போகும்போது 3 பேர் துணி துவைச்சி காய போட்டுட்ருக்காங்க. இங்கே 3 பேரில் யார் அவங்க பர்ஸ் எடுத்தது தான் கொஸ்டின். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஓகே, இந்த 3ஆம் நபர் தான் எடுத்த மாதிரி தோணுது. ஓகே, அவங்க தான் நான் நினைக்கிறேன். ஒரு திருடன் ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டேன். தப்பி வர்ற வழியில் கொஞ்சம் ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். அந்த சுரங்கப்பாதை வழி அவன் பாஸ் பண்ணி வரும்போது கையில் அவனுக்கு பசியாக இருக்கும். ஒன்று கையில் கொஞ்சம் ப்ரெட் எடுத்துகிட்டு வருவேன். வர்ற வழியில் பார்த்தா சுரங்கப்பாதை வழி வரும்போது பார்த்தாங்க 3 டோர் இருக்கும். முதல் டோரில் அந்த ஜெயிலர் இருப்பார். 2வது டோரில் ஒரு கோஸ்ட் இருக்கும். 3வது டோரில் ஒரு டாக் வந்து பசியோடு இருக்கும். அப்போது இந்த திருடன் வந்து தப்பிச்சு போக எந்த டோரை செலக்ட் பண்ணுவான்? இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டிங்களா?
நான் வந்து கையில் அந்த ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இப்போ பசியாக இருக்கிற அந்த டாகு போட்டு கொடுப்பேன். அதை சாப்பிடும். அந்த பாதை வழியாக அவன் தப்பிச்சு போயிடுவான். டிடெக்டிவ் ஒரு பீச்சு போகிறதுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு பீச்சை செலக்ட் பண்ணுறாரு. சர்ச் பண்ணும்போது ஒரு டயக்ராம், ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது ஒரிஜினலாக ஃபேக்கானு கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த டயக்ராமை பார்த்துட்டு, இந்த பிக்சரை பார்த்துட்டு இது ஒரிஜினலாக ஃபேக்கானு? ஓகே, ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபேக்கு தான். ஓகே, எல்லா மரங்களும் நிலம் ஒரே சைடு இருக்குது. ஒரே ஒரு மரத்தோட ஷேடோ மட்டும் லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் இது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அங்கே எப்போவுமே ஆட்கள் கூட்டமாக இருக்கும். அந்த ஸ்டோருக்குள்ளே ஒரு திருடன் புகுந்துட்டான். புகுந்து வந்து ஒரு திங்ஸை எடுத்துறான். ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆள் கூட்டமாக இருக்கக்கூடியது. இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்சம் திங்ஸுகளை காணோம். யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்க, திங்ஸை காணாத உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அதை யார் திருடன்னு கண்டுபிடிக்கிறாரு. நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுங்கள் திருடன் யாருன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஓகே பார்த்துட்டிங்களா? இந்த பச்சை சட்டை போட்டிருக்க ஆள் தான் திருடன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் உள்ளே வரும்போது போட்டிருக்க சட்டை வந்து ரொம்ப லீனாக இருக்குது. அப்புறமா வெளியே போகக்கூடிய அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சட்டை ரொம்ப பெருசாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த சட்டைக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காரு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அவர் தான் திருடன். கெவின் வந்து லைப்ரரியில் படிச்சுட்ருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குறது திடீர்னு, என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அப்போது அந்த சவுண்டு வந்த திசை நோக்கி போகிறாரு. போகும்போது அது ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து அந்த சவுண்டு வருது. அங்கே கிளாஸ் ரூமில் போய் போகும்போது டோர் பூட்டி கிடக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு பையன் நிற்கிறான். அவன் பேர் ரியான். இந்த ரியான்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது ரியான்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, யாருப்பா அவனை உள்ள அடைச்சி போட்டதுன்னு. அப்போ அந்த ரியான் சொல்கிறான், தெரியல, நான் இந்த காஃபேயில் போய் சாப்பிடலான்னு வந்திருந்தேன். வந்த நேரம் பார்த்தா அங்கே க்ளோஸ் ஆகிருந்து அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது என்னை யாரோ வந்து கடத்தி கொண்டு வந்து இந்த கிளாஸ் ரூமில் வச்சு அடைச்சிட்டாங்க. கண்ணை திறந்து பார்க்குறேன், நான் கிளாஸ் ரூமுக்குள்ளே லாக் ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல, இன்றைக்கி வா, வீட்டுக்கு போவோம், நாளைக்கு நம்ம இதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 2 பேரும் விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் நேற்றைக்கு வந்தது, என்ன பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது அந்த பீட்டர் வந்து சொல்கிறாரு, நான் என்னுடைய ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே போயிட்டேன்னு. அனன்யா சொல்கிறாங்க, நான் பீட்டரை கூட வீட்டுக்கு போயிட்டேன்னு. அப்புறம் ஜாக் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்கூலுக்கே நேற்றுக்கு வரலைங்கிறாரு. ஜெஸ்ஸி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து கேஃபேக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன்னு. ஓகே, இப்போ 4 பேர் சொல்கிற பதிலை கேட்டு யார் அந்த ரியானை கடத்துனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? யோசித்து பாருங்கள். ஓகே, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெஸ்ஸி சொல்கிறது தான் தப்பு, அதனால் ஜெஸ்ஸி தான் கடத்துனாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிங்க. எப்படின்னா அந்த கஃபே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ எப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க போய் அங்கே போய் கஃபேயில் போய் சாப்பிட்டுட்டு பேட்மிண்டன் விளையாட போனாங்க? அதனால் ஜெஸ்ஸி தான் அதில் வந்து அவன் அந்த ரியானை கடத்தினது. ஓகே. டோமன், ஸ்டீபன், லாரிக், ஷாம் 4 பேரும் ரூம்மேட். 4 பேரும் ஆளுக்கு ஒரு வேலைகளை செய்வாங்க. டோமனுக்கு வேலை குக் பண்ணுறது, ஸ்டீபனுக்கு வேலை ட்ரை பண்ணுறது, ட்ரெஸ் எல்லாம் ட்ரை க்ளீன் பண்ணுறது, லாரிக்கு வேலை வந்து மார்க்கெட்டில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, சாமுக்கு வேலை வந்து அந்த ரூமை க்ளீனாக வச்சுருக்கிறது. இது 4 பேரோட டியூட்டி.
இப்போது ஒரு நாள் இந்த லாரிக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன். மார்க்கெட்டு திங்ஸ் வாங்க போகிற இடத்துல இறந்து போயிட்டேன். அப்போது டிடெக்டிவ் வராங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க கிளாஸ்மேட் ரூம்மேட் யாருங்கிறத கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது ஒவ்வொரு ஆளாக பதில் சொல்கிறாங்க. டோமன் சொல்கிறேன், நான் வந்து குக் பண்ணுறதில் பிஸியாக இருந்தேன், அதனால் நான் ஒன்றுமே கவனிக்கலைன்னு சொல்கிறேன். ஸ்டீபன் சொல்கிறான், நான் துணி துவைக்கிறதுல பிஸியாக இருந்தேன், அதனால் நான் கவனிக்கலைன்னு. சாம் சொல்கிறாரு, நான் க்ளீன் பண்ணுறதுல பிஸியாக இருந்தேன், அதனால் நான் ஒன்றுமே பண்ணலைங்கிறாரு. அப்புறம் டோமன் சொல்கிறாரு, நான் குக் பண்ணுறதுலே பிஸியாக இருந்தேன்னு பார்த்தா இந்த 3 பேரும் சொல்கிற பதிலை கேட்டு அந்த டிடெக்டிவ் யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த டோமன் வந்து அவங்க ரூமில் 4 பேர் உண்டு, ஆனால் இவர் 3 பேருக்கு தான் சமைச்சு வச்சுருக்காரு. அதை வச்சு ஓகே இவர் தான் அந்த கொலைகாரர் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சார். ஓகே.